பொதுவான ஒரு மனிதரா இருந்து நம்ம பேசுவோம். இப்ப பார்த்தீங்கன்னாங்க சார், சில பேருக்கு தோஷங்கள் இருக்கலாம். சில பேருக்கு குரு அந்த சனி பயிற்சி இந்த இதனால அவங்க கஷ்டப்படலாம். ஒரு மனிதனா நம்ம என்ன நெனைப்போம்? கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும். நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல சார். இந்த மாரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், ஏதாவது ஒரு விஷயத்தால கஷ்டப்பட்டுருக்கலாம். ஏதாவது ஒரு தோஷத்தாலயோ, ஏதாவது ஒரு கர்மனாலயோ ஏதாவது இருக்கலாம். அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஒரு இன்பமான வாழ்க்கைக்கு வரணும். அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா, நீங்க எந்த மாரியான ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்க சார்? அதாவது இந்த 12 ராசிகள்லையும் எந்த ராசியும் கெட்ட ராசி கிடையாது. ம். இப்போ உடம்புல எங்கே ஊசியை வச்சு குத்துறாலும் வலி ஒன்று தான். ஆமா. ஏன்னா அந்த இடத்துல நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, உன்னோட கலர், உன்னோட மேக்கப் அதுக்கு தகுந்த மாதிரி வெளி பார்வை உன்னை ஷைனிங் பண்ணும். ம். இளமையை முதுமையாக்கும், முதுமையை இளமையாக்கும். அந்த தோற்றம் அது அடுத்தவங்க கண்ணை பொறுத்து. ம். உன் தோற்றம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உண்ம, உண்ம. அடுத்தவங்க கண்ணை பொறுத்து, அவரோட சிந்தனையை பொறுத்து. அதுபோல தான் நம் நேயர்களுக்கு என்ன சொல்வேன்னா, நீ உணரு, உன்னை உணரு. ராசி பலனை விட ராசி பலன் என்பது மொத்த உருவம் 360 பாகைக்குள் இந்த பிரபஞ்சம் சுழண்டுக்கிட்டே இருக்கு. இந்த கிரகங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கு. அதை உணர்வதற்காக கோயில் குளங்களை கட்டி அங்கே நவக்கோள்களை வச்சு அதை இடமாவா வளமாவான்னு சொல்லிடுறாங்க. அங்கே வந்து விளக்கேற்றி வச்சு அந்த இடத்தெல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சுடுறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு கலர் கோடை கொடுத்துருக்காங்க. அந்த கலர் நீ எதன் மூலமாக வந்து உன்னை வளர்த்து மேலே கொண்டு வருவதற்காக உன்னை பயன்படுத்து. உன் அறிவை பயன்படுத்து, உன் சிந்தனையை பயன்படுத்து. நீ செய்யும் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு மனிதனுக்கோ மற்ற உயிரினத்திற்கோ பாதிப்பை உண்டு பண்ணக்கூடாது. உன்னோட சுய சௌரியத்திற்காக பிறரை துன்புறுத்தக்கூடாது. அதுதான் தர்மம் சொல்கிறது. அந்த தர்மத்தின் வழியில தான் நீ செயல்படணும். நம்ம நேயர்களுக்கு ஒரு லக்கான ஒரு விஷயம், உன்னுடைய நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் உனக்கு உயிரை கொடுத்து உன்னோட துணை இருக்கிற நட்சத்திரம்.